Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் ஃப்ரை. இதில் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சுருக்குறோம். அந்த மசாலா பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க ரேஷியோவிலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை நீங்கள் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே பார்த்திங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுருவேன். வெளியவே வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். அப்போ தான் உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா வாடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெண்டைக்காயை மேல் காம்பையும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் ஸ்லிட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. பட் ரெண்டு எண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ்டில் தான் இருக்கணும். இடையில மட்டும் ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா வெண்டைக்காயிலையுமே பண்ணிக்கலாம். மசாலா உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணுற மாதிரி சென்டரில் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா வெண்டைக்காயும் அதே மாதிரி செஞ்சாச்சு. அடுத்தது நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அம்மியில் தான் அரைச்சிருக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போது நான் அம்மியில் தான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அரைப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டிட்டேன். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 7-8 பல், சின்ன பல் பூண்டு அப்படிங்கிறதுனால ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆயிரும். இப்போது நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அம்மிக்கல்ல தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைக்கும்போது நல்ல மணமாகவும் நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானது மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போது 3 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்குறேன். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ண வேர்க்கடலை பொடி 3 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே லெமன் ஜூஸ் நான் புளிப்புக்காக ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணுறேன். ஒரு வேளை லெமன் இல்லைன்னா நீங்கள் மேங்கோ பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால இதிலையே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கூட லைட்டாக ஒரு 10 ml அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெமன் ஜூஸ் வச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் எனக்கு இதுவே சரியாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாய்த்தூள் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயில் உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ளே நம்ம ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா மசாலா எல்லாமே உள்ளே ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளே பிடிக்கும். இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லா வெண்டைக்காயிலுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃப்டு வெண்டைக்காய் ஃப்ரையில் நம்மளுக்கு மசாலா நல்லா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலை மாவு சேர்த்திக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பொடி சேர்த்திருக்கிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ண வேர்க்கடலை பொடி 3 டீஸ்பூன் எடுத்துருக்குறோம் இல்லையா, அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை பொடி, அதுக்கப்புறம் நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சமாக பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடைசியில் கொஞ்சமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வெண்டைக்காய் சுற்றிலும் இந்த மசாலாவை மறுபடியும் நல்லா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடும்போது இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்கான பேஸ்ட் வந்து நம்ம அவுட்டர் லேயரில் போட முடியாது. அதனால் கொஞ்சம் ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் மசாலா வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போது நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதை நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா வெண்டைக்காயும் இதில் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெண்டைக்காயை சேர்த்திட்டு நம்ம அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி இருக்குது. மசாலா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு வெண்டைக்காய் பார்த்தாலே நம்மளுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். உங்களுக்கு இது குக் ஆகும்போதே அந்த மசாலாவோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், உள்ளே இருக்க மசாலாவும் நல்லா குக் ஆகியிருக்கு. வெளியே இருக்க அந்த வெண்டைக்காயோட அவுட்டர் லேயர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபைனலாக வேணும்னா 2 கொத்து கருவேப்பிலையை தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இது மேலே போட்டு விட்டுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ்லேயே வந்து இது வந்து கொடுத்து விடலாம். நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு கூட பெரியவங்களுக்கும் சரி நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸில் சைட் டிஷ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நம்ம வீட்டில் வந்துட்டு பருப்பு சாதம், அதுக்கப்புறம் ரசம் சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாமும் இது வந்து நல்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் ஸ்டஃப்டு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண அதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன். அதுக்கு நான் சொன்ன ரேஷியோவில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.